தற்போது களத்தில் என்ன நடக்குது அந்த காட்சிகளை பார்த்துடலாம். Again, all this activity happening just 3,000 yards away from the ship. So that means this will be a very quick flight back on the helicopters for the crew. 2-3 minutes, and then they'll be back here on the ship. I know. Okay, saw a thumbs up from one of the personnel on the front porch. It looks like they are now getting ready to deploy what they call the Air Rescue Vest, ARV. And so this is the harness that each crew member will get into in order to be hoisted into the helicopters. Again, those helicopters hovering just about 40 feet above the front porch when they're ready to pick up each crew member. ஓகே, இன்ட்ரெஸ்டிங் சீன்ஸ். தற்பொழுது அந்த ஓரியான் விண்கலத்துடைய ஹேட்ச் ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு, திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. இதுக்கு முன்னாடி சுபன்ஷு சுக்லாவோட பயணமாக இருக்கட்டும், சுனிதா வில்லியம்ஸோட பயணமாக இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஒரு கப்பலுக்கு அந்த களத்தோடு அழைத்து செல்லப்பட்டு அதன் பிறகுதான் ஹேட்ச் ஓப்பன் பண்ணப்பட்டு அதில் ஒருத்தர் பின் ஒருத்தராக வெளியில் கொண்டு வரப்பட்டாங்க. ஆனால் இங்கே சற்று வித்தியாசமாக கடல்லையே அந்த விண்கலத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஹேட்ச் ஆனது போடப்பட்டிருக்கு. அந்த மெயின் டோர், அந்த ஹேட்ச், அந்த ப்ரெஷரை கட்டுப்படுத்தக்கூடிய திறன் கொண்டு அந்த ஹேட்ச் ஆனது தற்பொழுது திறக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. அவங்களை மீட்பதற்காக வந்திருக்கக்கூடிய குழுவினர் ஒன்றன் பின் ஒன்றாக உள்ள போவதையே அவங்களுடைய நலன் எப்படி இருக்காங்க, உள்ள எப்படி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் அப்சர்வ் பண்ணிட்டு திரும்ப வெளியில வரக்கூடிய காட்சிகளையும் நம்ம பார்க்கிறோம். இஃப் ஐம் நாட் ராங், இன்னும் கொஞ்ச நேரத்தில் வீரர்கள் 4 பேருமே இந்த ஹேட்ச் மூலமா வெளியில வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவங்க இங்க இருந்து லிஃப்ட் ஆஃப் பண்ணப்பட இருக்கிறார்கள், ஹெலிகாப்டர் மூலமா லிஃப்ட் ஆஃப் பண்ணப்பட இருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. ரொம்பவே சுவாரஸ்யமான காட்சிகளை பார்த்துட்டு இருக்கீங்களா கவியரசு? வாட் இஸ் ஹேப்பனிங் ஓவர் தேர்? இல்லை, இப்போ வந்து ஹேட்ச் ஆனது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதிலிருந்து இந்த ஃப்ளோட்டிங் டிஸ்க், இது ஃபஸ்ட்டு சார் இளங்கோவன் சார் குறிப்பிட்ட மாதிரி ஃப்ளோட்டிங் டிஸ்க் போட்டிருக்காங்க. அதை இந்த விண்கலத்தை வந்து ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக, என்னதான் வந்து நீர் வந்து உங்களுக்கு ஆசிலேட் ஆனாலும் ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக இந்த இது போட்டிருக்காங்க சுற்றி. அதிலிருந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஒரு இது போட்டிருக்காங்க. அதில் வந்து தான் விண்வெளி வீரர்கள் இப்போ வந்து இறங்க போகிறாங்க. இது எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ரிப்ளிகேஷன் ஆஃப் அப்போலோவுடைய இதுதான். ஸோ இதன் மூலமாக ஹெலிகாப்டர் மூலமாக விண்வெளி வீரர்கள் லிஃப்ட் ஆஃப் பண்ண போகிறாங்க. 2 ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுறாங்க. முதல் விண்வெளி வீரர் ஃபஸ்ட்டு வந்தவொன்னே அவரை லிஃப்ட் ஆஃப் பண்ணிவிட்டு ஷிப்புக்கு கொண்டு போயிடுவாங்க. மீன்வைல் செகண்ட் விண்வெளி வீரரும் இன்னொரு ஹெலிகாப்டர் மூலமாக ரெக்கவர் பண்ணுவாங்க. முதல்ல போன ஹெலிகாப்டர் திருப்பி வந்து 3வது வீரரையும், அடுத்து சென்றது 4வது வீரரையும் படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக இதுலேருந்து லிஃப்ட் ஆஃப் பண்ண போகிறாங்க. இன்னும் சில மணித்துளிகளில் நம்மளுடைய அஸ்ட்ரோநாட் கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்திருப்பார்த்திபன். இல்லை, தூரத்துலேருந்து பார்க்கறதுக்கு கடல் ரொம்ப அமைதியாக இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் முன்னாடி அந்த ஹேட்ச் அமைக்கிறதுக்கு அந்த குழுவினர் திண்டாடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அந்த கரண்ட் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லாமல் இருக்கிறதால அதை அமைப்பதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. இது முழுமையாக அமைக்கப்பட்டாதான் வீரர்கள் ஒருவர் பின் ஒருவரை வெளியில் அடைச்சு வர வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆமாம், கண்டிப்பாக திருப்பார்த்திபன். கடல் எப்போதுமே நமக்கு அமைதியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும். நீங்கள் கடலுக்கு ஆழ்கடலில் போய் பார்த்தீங்கன்னா அதான் அதோடைய தெரியும் அது எவ்வளோ தூரம் வைப்ரேட் ஆகுது அப்படிங்கிறது. ஏன்னா கடலோடைய கரண்ட் அப்படிங்கிறது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரியே இருக்காது. நடுக்கடலில் சின்னதாக ஒரு போட் எடுத்துகிட்டு போனீங்கன்னா யூ கேன் எக்ஸ்பீரியன்ஸ். நீங்கள் சாப்பிடணுன்னா கூட உங்களுடைய கையை எடுத்து நீங்கள் நடுக்கடலில் உட்காந்து சாப்பிட முடியாது. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் அங்கே உருவாகும். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஏன்னா இங்கே இருக்கிறவங்களை நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஆளை மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் எவ்வளோ ஆசிலேட் ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது. அதே தான் இங்கே நிகழ்வு நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் அந்த இது ஃப்ளோட்டிங் டிஸ்க்கு சுற்றி போட்டிருக்காங்க. இதன் மூலமாக ஓரளவு ஸ்டெபிளைஸ் பண்ணலாம். முழுசாக நம்ம வந்து ஸ்டெபிளைஸ் பண்ண முடியாது. இது
பேசிவ் ஸ்டெபிலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓரளவு நம்ம அந்த வண்டியில் எப்படி சாக்கப்ஸர்லாம் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி இது வந்து அந்த வைப்ரேஷனை அரெஸ்ட் பண்ணும். ஸோ நீங்கள் டென்ஷனான அந்த மொமெண்ட்டை தான் இப்போயும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருமே கண்ட்ரோல் சென்டர்ல அந்த கண்காணிப்பு மையத்துல வந்து ஒரு உச்சக்கட்ட பரபரப்பு, ஒரு டென்ஷன் தோய்ந்த ஒரு முகங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெற்றிகரமா வெளியில அவங்களை கொண்டு வருவதற்கான பணிகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போது, இங்க நாம எப்படி இதை லைவா பார்த்துட்டு இருக்கோம், அங்க அவங்க இன்னும் ஒரு அடிஷ்னலான ஒரு டென்ஷனோட அதை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெற்றி கழிப்பு, ஒரு பக்கம் டென்ஷன், எல்லாமே கலந்திருக்கு. Successful splashdown of integrity. That splashdown occurring an hour and 22 minutes ago as we stand by for the திரு இளங்கோவன் அவர்களும் இணைகிறார் கலிபோர்னியால இருந்து. திரு இளங்கோவன், இப்போ நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கோம் ஒரு இன்ஃப்ளேட்டபிள் ஹேட்ச் ஒன்றை வந்து களத்தை சுத்தி அவங்க போட்டு அதுல இருந்து மெயின் டோரையும் ஓபன் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. இந்த முறை வந்து ஒரு மாறுதலான ஒரு மீட்பு நடவடிக்கை நம்மளால பார்க்க முடியுது. லிஃப்ட் ஆஃப் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுடைய புரிதல் என்ன? நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகளை விவரிங்களா? இல்ல, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து ராஃப்ட்னு பேரு. அந்த ராஃப்ட் போயிடுது. இப்போ இதுல இருந்து ஹேட்சை ஓபன் பண்ணி ஒரு 4 பேர் வந்து ஹெலிகாப்டர், இது ஹெலிகாப்டர் லிஃப்ட் பண்றது யூஸ்வல் தான். ஓகே. அது ஹெலிகாப்டர் மூலமா அதுக்கு பேர் சி ஹவாக் அப்படிங்கிற ஹெலிகாப்டர் வருது. இப்போ அதுல இருந்து 1 by 1 தே வில் பி அங்கேருந்து எவாக்குவேட் பண்ணுவாங்க. இதுல முக்கியமா என்ன கவனிக்கணும்னா, ஸ்பிளாஷ் டவுன் இது மாதிரி விக்லர் ரூம்னு ஒரு ரூம். விக்லர் ரூம்னா ரூம் கிடையாது. இது வந்து நான் ஏன் இந்த சாண்டியாகோ செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, ஏன் இங்கே ஸ்பிளாஷ் டவுன் ஆகணும் அப்படிங்கிறது காரணம் என்னன்னா, வெதர் கண்டிஷன். 28.7 மைல்ஸ்/ஹவர் தான் விண்டு இருக்கணும். 7 அடிக்கு தான் அலை இருக்கணும். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, பெரிய அலைகள்லாம் வந்து அதெல்லாம் எஸ்டிமேட் பண்ணி அது மாதிரி இடத்துல இது பண்ணும். அப்படி இல்லைன்னா அந்த இடத்துல அலைகள் அதிகமாகவும் விண்டு விலாசல் அதிகமாக இருந்தாலும் விக்லர் ரூம் அப்படின்னு பேர். விக்லர் ரூம்னா நமக்கு ஒரு இது மாதிரி, இப்போ 6 மணிக்கு ஃப்ளைட்னா நம்ம 3 மணிக்கே போயிட்டோம்னா நம்மளுக்கு 3 மணி நேரம் டயர் இருக்கியா அப்படிங்கிறப்ப அது மாதிரி விக்லர் ரூம்ங்கிறது இங்கே 470 மைலில் அனதர் ஜோன் இருக்கு. அங்கே விண்டு வெலாசிட்டி கம்மியாகவும் வேவ்ஸ்லாம் கம்மியாக இருக்கிற இடமும் இருக்குது. இது வேறு தான் இதாக சேண்டி. இதனால தான் இந்த கோஸ்டே செலக்ட் பண்ணது. இதுக்காக விக்லர் ரூம் கான்செப்ட்னு பேர். அங்கே போய் இதனால் அங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 470 கிலோமீட்டரில் இருக்குது. ஈஸியாக நம்ம இங்கே இறங்க முடியலன்னா அங்கே போய் இறங்கலாம். அந்த மாதிரி இதில் தான் அவங்க வந்து இறங்கியிருக்காங்க. இனி ஸ்பேஸ் கிராஃப்ட்டும் அஸ்ட்ரோநாட்டும் செப்பரேட் பண்ணப்படுவார்கள். அவங்க ஹெலிகாப்டர் மூலமாக. இன்னும் எம்டி ஸ்பேஸ் கிராஃப்ட் வந்து USS ஜான் பி முர்தான் சொல்லுவாங்க. LPD 26 நம்பர். அந்த ஷிப் இப்போ வரும். குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். இப்ப நம்ம திரையில பார்க்கக்கூடியது விண்வெளி வீரர்கள் ஒருவர் பின் ஒருவராக வெளியில கொண்டு வரப்படக்கூடிய காட்சிகளை பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி கிறிஸ்டினா வெளியில வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். கிறிஸ்டினாவுக்கு பிறகு தொடர்ந்து மற்றொரு விண்வெளி வீரரையும் தற்பொழுது வெளியில அழைத்து வரக்கூடிய காட்சிகளை தான் தற்பொழுது திரையில் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிலவை சுற்றி பயணத்தை முடித்துக் கொண்டு இந்த 4 விண்வெளி வீரர்களும் பத்திரமாக கடலில் வந்து விழுந்திருக்கிறார்கள். அந்த 4 பேருடைய பாதுகாப்பையும் உறுதி செஞ்சு ஒருத்தர் பின் ஒருத்தராக அந்த கடற்பரப்பிலேயே மீட்டுக் கொண்டிருக்கிறது நாசா குழு. அந்த பிரத்யேக காட்சிகளை தான் நம்ம திரையில பார்த்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மளோட சிறப்பு விருந்தினர் இளங்கோவன் அவர்கள் கிட்ட பேசலாம். இளங்கோவன் சார், வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட்? ஒருத்தர் பின் ஒருத்தரா வெளியில வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் அவங்க விண்வெளி இல்லைன்றதுனால நிறைய சிக்கல்கள் அவங்க சந்திக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் ஃபார் தி ஆஸ்ட்ரோநாட்ஸ்? நெக்ஸ்ட் ஸ்பாட் வந்து இப்போ அதான் இது வந்து ஃபர்ஸ்ட் இறங்கினா இமிடியேட் போஸ்ட் ஸ்பிளாஷ் டவுன் சொல்லுவாங்க. இது வந்து 2 hours இருக்கும். 0 to 2 hours. ஓகே. இந்த 2 hours ஸ்டெபிலைசேஷன் அண்ட் சேஃப்டி செக்ஸ் முடிஞ்சிருச்சு. ஏன்னா முதல்ல போய் ஒரு டீம் பார்த்துருச்சு எதுவும் அமோனியா, ஹைட்ரஜன், எந்த விதமான டாக்ஸிக் என்வைரன்மெண்ட்டில் அவங்க வெளியே வரலாம் அப்படின்னது. இன்னொன்று க்ரூ எக்ரெஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லா க்ரூவும் வெளியே வந்துட்டாங்க. இப்போ 1 hour ஹெலிகாப்டரில் வர போகிறாங்க. அடுத்தாப்புல கேப்சூல் டவிங், அதாவது அந்த எம்டி ஸ்பேஸ் கிராஃப்டை அந்த ஷிப்புக்கு கொண்டு வரணும். இந்த முத்ராங்கிற ஷிப்புக்கு நம்ம இப்போ கொண்டு வர போகிறாங்க. அதுதான் அடுத்தாப்புல நடக்க போகுது. இதுக்கப்புறம் மெடிக்கல் அண்டு போஸ்டல் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. மெடிக்கல் எவாலுவேஷன் போர்டில் போய் அஸ்ட்ரோநாட்களுக்கு ஏதாவது எப்படி அவங்களுடைய ஹார்ட் பீட்டு, அது வைட்டல் சைக்கிள்ஸ் எல்லாமே பார்ப்பாங்க. ஜி ஃபோர்ஸஸ், ஃப்ளூயிட் மோஷன், இதில் இவங்க ரொம்ப மோசமான என்வைரன்மெண்ட் எதுன்னா மைக்ரோகிராவிட்டி ரேடியேஷனை விட இந்த ஜி ஃபோர்ஸஸ் அப்படிங்கிறாங்க. ஜி ஃபோர்ஸஸ்னா நம்ம டீசைட் தடார் நம்ம புல் பண்றப்ப நம்ம எவ்வளவு வெயிட் கூடுறோங்கிறோம். ஏற்கனவே அப்போலோவெல்லாம் 7G. நீங்க 100 கிலோனா நீங்க 200 கிலோ வெயிட் உள்ள ஃபோர்ஸ் உங்க மேல ஆக்ட் பண்ணும். இதுதான் 7G ஃபோர்ஸ். அந்த ஜி ஃபோர்ஸுங்கிற 1Gங்கிறது நம்மளோட ஆர்டினரி வெயிட். 7 டைம்னா 7 times our வெயிட். இதை குறைக்கிறதுக்காகத்தான் நம்ம ரீஎன்ட்ரியில இந்த லாஃப்டர்டு அப்படிங்கிற ஒரு இதை கொண்டு வந்து 3G இதில் குறைச்சாங்க. அப்போலோவில் 7G, இதில் 3G.
இதுதான் மேஜர் இது. அதில் ஏன்னா 25G வரைக்கும் போயிருக்காங்க இப்போ ஒன்று சம் ஆஃப் த ஃப்ளைட். அதெல்லாம் ரொம்ப வெரி எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். இந்த G-force ரீஎன்ட்ரியில் ரொம்ப மேஜர் டெம்பரேச்சர் ஒன்று, வெலாசிட்டி ஒன்று, அடுத்தது இந்த G-force ஆக்டிங் அந்த அஸ்ட்ரோனாட். அவங்க உள்ளே இருந்தாலும் இந்த G-force ஆக்ட் ஆகும், வெளியே வரணுங்கிற அவசியம் இல்லை. அதனால இந்த G-force வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது 7G இருந்தது. இப்போ இந்த அதுக்கு தான் இந்த ட்ரெஜெக்டரி லாஃப்ட் அந்த சொன்னார் இல்லையா, தெத்துக்கல்னு சொல்லுவோம்ல, தண்ணியில கல் தெத்து போனாப்புல வந்தது அப்படின்னு. அது மாதிரி வந்ததுனால 3G தான் எக்ஸ்டென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. தெர்மல் ஸ்ட்ரெஸ் வில் பி ஆல்சோ லெஸ். வந்து இறங்கிட்டாங்க. இனி எக்ரெஸ். இனி வந்து டிரான்ஸ்ஃபர்டு ஷோருக்கு ஜான்சன் ஸ்பேஸ் சென்டருக்கு கொண்டு போகணும். அது ஹெலிகாப்டர் டிரான்ஸ்ஃபர் மூலமாக போயிடுவாங்க. அதுக்கு முன்னாடி மெடிக்கல் எவாலுவேஷன் முடிஞ்ச பிறகு இந்த G-forceஸோட எஃபெக்ட்லாம் என்ன இருக்குது, ஏதாவது டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னு ஸ்டோன் எல்லாத்தையும் செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ரீ ஃபண்ட் மானிட்டரிங் சொல்லுவாங்க. அவங்க எல்லாருக்கும் சொல்லணும் என்ன நடந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் தே வில் கோ பை ஜான்சன் ஸ்பேஸ் சென்டருக்கு ஹெலிகாப்டரில் கொண்டு போகப்படுவார்கள். அங்கேருந்து ஹூஸ்டன் போகணும். இதுதான் இவங்களுடைய ஷெடியூல் இன்னைக்கு. இதெல்லாம் எவ்ரிதிங் இஸ் ஃப்ரீ ஃபிக்ஸட். யார் ஹேட்சை ஓப்பன் பண்ணணும், யார் முதல்ல வரணும், அந்த மாதிரி கமாண்டர் தான் முதல்ல வந்திருப்பாரு. நான் டேரெக்டாக பார்க்க முடியல. ஃபர்ஸ்ட் கமாண்டர் வர, அப்புறம் தான் எல்லாம் வருவாங்கன்னு நினைக்கிறேன், வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது முதற்கொண்டு யார் வரணும் முதற்கொண்டு எல்லாமே ஆல்ரெடி கம்ப்ளீட்லி பிளான். ஹெலிகாப்டர் டிரான்ஸ்ஃபர் ஹூஸ்டன் வரைக்கும் போகணும். அங்கே போய் ஃபங்க்ஷனல் டெஸ்ட் இருக்கு, அப்சக்கிள் கோர்ஸ் அப்படின்னு ஒரு சிமுலேஷன்லாம் டாஸ்க்லாம் பண்ணி பார்ப்பாங்க அவங்க. அதுக்கப்புறம் தான் டேட்டா கலெக்ஷன். டேட்டா கலெக்ஷனா எவ்வளோ ஒரு டெட்ரா பிட்ஸில் டேட்டா இருக்கு, அவ்வளவு டேட்டா வந்திருக்கு. அந்த டேட்டா கலெக்ஷன் எல்லாத்தையும் சரி பார்க்கணும், அதை அனலைஸ் பண்ணணும். அதோட தான் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை ஹேண்டில் பண்ணிட்டு முடிச்சிருவாங்க. இதுதான் நடக்க போகுது. முதல்ல இப்போ நம்ம அந்த ஹெலிகாப்டர் வந்தவுடனே ஃபர்ஸ்ட் மெடிக்கல் இனிஷியல் போஸ்ட் ஃப்ளைட் அனாலிசிஸ், அவங்களுடைய மருத்துவ பரிசோதனை இப்போது நடைபெறும். ரைட். திரு இளங்கோவன், இறுதியாக 4 விண்வெளி வீரர்களும் பத்திரமாக மீட்கப்பட்டு விட்டார்கள். களத்திலிருந்து அவங்க ஒருத்தர் பின் ஒருத்தராக வெளியேற்றப்பட்டு விட்டு 4 பேரும் தற்போது இந்த ஃப்ளோட்டிங் ஹேட்ச்ல அமர வைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்ற ஒரு அப்டேட்டையும் இங்க நான் பதிவு பண்ண வேண்டியது கடமையாகிறது. இறுதியாக இந்த ஆர்டெமிஸ் 2 திட்டம், இந்த திட்டத்தில் நமக்கு நிலா பத்தி கிடைச்ச புதிய தரவுகள், இது பத்தின உங்களோட பார்வை என்ன? இது எவ்வளவு ஸ்பெஷலான ஒரு திட்டமா நீங்க பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இது ஃபார் சைடு போயிருக்கோம் இல்லையா. ஃபார் சைடாக அதை போனார் சொன்னாப்புல. எப்போவுமே இதே ஒரே சைடை பார்த்துட்டு தான். ஃபார் சைடு வந்து பார்த்தா ரொம்ப கிரேட்டர்லாம் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் லைட் இருக்காது, மேஜர் ஒன். அந்த ஃபார் சைடு போகிறப்ப நம்ம இங்கேருந்து எர்த்துலேருந்து கம்யூனிகேட் பண்ண முடியாது. ஒரு 42 மினிட்ஸ் பின்னாடி போகும்போது சுத்தமா பின்னாடினால அது மறைவு பிரதேசம். அது 42 மினிட். இந்த 10 நாள் 42 மினிட்ஸ்க்கு தான் கம்யூனிகேஷன்ல எலக்ட்ரோ ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் ஒரு புது கம்யூனிகேஷன் டிவைஸை கொண்டாந்துருக்காங்க. லேசர் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அது மிகப்பெரிய அட்வான்டேஜ். அதை பண்ணியிருக்காங்க. நிறைய லைஃப் சப்போர்ட் சிஸ்டத்தை டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அஸ்ட்ரோனாட்டோட மருத்துவ அந்த ஹெல்த் உடல்நிலை எப்படி இருக்கும் என்னங்கிறதுல ரொம்ப கவனம் செலுத்தி, ஈவன் தான் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்பேஸ் சாலிட்னா சும்மா இல்லை, 23 மில்லியன் கோடி ஒர்த்தான ஸ்பேஸ் சாலிட். உலகத்திலே 2வது காஸ்ட்லியான ஸ்பேஸ் சாலிட் இந்த ஓரியன்ல போயிருக்கு. அதனால நான் கமர்ஷியல் பேச விரும்பல, அதனால சொல்றேன். 23 மில்லியன் காஸ்ட் அந்த ஸ்பேஸ் சாலிட். அதை சரி பண்ணாங்க. அது ஆர்டினரி ஒன்றும் பெரிய ஒன்று ரிப்பேர்ல பண்ணிட்டாங்க. அதாவது அந்த அம்மா ஜோசின் கோகா சொல்லிட்டாங்க இல்லையா, நான் ஸ்பேஸ் லப்பர் ஆட் பண்ணிட்டேன் அப்படின்னு. இது மாதிரி அவங்கவுங்க ஒவ்வொருத்தர் இதே பண்ண. இது இல்லாமல் ஒரு 4-5 எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி நம்ம பேசலை. அவதார் இது மாதிரியான ஆர்கனை சிப்பில் கொண்டு வச்சு அங்கே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. விண்வெளி வீரர்களுடைய திசுக்கள் வச்சே ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அதுதானே வந்திருக்காங்க. அது இல்லாமல் 4 கியூப்சாட் லான்ச் பண்ணியிருக்காங்க 4 கண்ட்ரிக்கு. சவுதி அரேபியா, கொரியா, அர்ஜென்டினா, அது மாதிரி ஒரு 4 கம்பெனியோட கியூப்சாட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால இது ட்ரான்ஸ்போர்ட் பேக் டு ஷோர். இனி இது லேண்ட் நல்ல சேஃப்லி. அந்த ஜீலோடு கம்மியாக இருந்து சேவ் பண்ணதான் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட். டெம்பரேச்சர் எப்போ ரீஎன்ட்ரி பண்ணாலும் இந்த டெம்பரேச்சர் வந்துடும். அப்போலோவிலும் இதே டெம்பரேச்சர் தான். சொல்லப்போனால் அப்போலோவை விட இது லோ வெலாசிட்டியில் தான் இறங்குச்சு. அது 30,000 கிலோமீட்டர் பர் ஹவர்னா இது 35 தான். வெலாசிட்டி கம்மியாகவே தான் இருந்தது. G-force கம்மியாக இருந்தது. இவங்களுடைய டிஃபரெண்ட் ட்ரெஜெக்டரினால. ஆர்டிமிஸ் ஒன்னோட இது மாடிஃபைட் ட்ரெஜெக்டரி. ஆர்டிமிஸ் ஒன்லேருந்து கற்றுக்கிட்டதை வச்சு இது பண்ணாங்க. இதில் முக்கியமான அவர் நம்ம கவியரசு கூட டச் பண்ணார். முக்கியமான இந்த பொறியியல் நுட்பங்கிறது என்னன்னா இந்த ஹீட் ஷீல்டு.
அந்த ஹீல் ஷீட் டெவலப் பண்ணது அப்போலோலாம் பில்லியன் ஆஃப் செல் மாதிரி இது பண்ணாங்க, மேனுவலாக பேஸ்ட் பண்ணாங்க. நான் வச்சுக்கேன், அப்போலோவில் வந்து அந்த ஹீட் ஷீல்டு அந்த டைல்ஸ்லாம் மேனுவலாக ஃபிக்ஸ் பண்ணாங்க. இதே நான் இருக்கு, இதை ரெக்ரூட்மெண்ட்லாம் பண்ணாங்க, இது மேனுவலாக டைல்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது. இது அப்படி இல்லை, இது பிளாக்காக 160 பிளாக்கை வச்சு கவர் பண்ணிட்டாங்க அப்படியே ஹீட் ஷீல்டு. அப்போ கோட் அப்படிங்கிற மெட்டீரியல் தான் இதுதான் அப்போலோவிலையும் யூஸ் பண்ணாங்க, இதுலையும் யூஸ் பண்ணாங்க. அதை விட இன்னொரு அருமையான ஒரு இது பண்ணாங்க, அந்த அவங்க உட்காந்துருக்கிற லூனார் மாடலில் ஒரு கேப் தெர்மல் எக்ஸ்பான்ஷனுக்கு இடம் விட்டு ஒரு கேப் வச்சுருந்தாங்க. ரொம்ப அருமையான டெக்னிக்கல். இது மாதிரி நிறைய இன்ஜினியரிங் சாதகம் நடந்திருக்கு, அது வெளியே தெரியாட்டிலும் ரொம்ப இன்ஜினியரிங்காக இருக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் அவரோட ஒய்ஃபோட பேர் வச்சது, அதை நம்ம அப்படியே சொல்லிட்டு வரோம். ஓகே, இதெல்லாம் வந்து எமோஷனல் மூமெண்ட். அது இல்லாமல் இன்ஜினியரிங் நிறைய இதில் நடந்திருக்கு. இதை பற்றி எழுதினாலே அது ஒரு சரியான ஒரு வினாரே பேசலாம், ஒரு புக்கே போடலாம், நானும் எழுதிட்டு இருக்கேன். அதனால அவ்வளவு இன்ஜினியரிங் இதில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. நிச்சயமா. ஓகே, நன்றி. நம்ம மூளை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபார் சைடில் கொஞ்சம் ஃபோட்டோ கிடச்சிருக்கு. ஆனால் இந்த ஃபார் சைடு வந்து 4000 கிலோமீட்டருக்கு உயரத்துல இருந்து நம்ம அப்போலோ 8 வந்து 60 கிலோமீட்டர்ல இருந்து எடுத்துட்டோம். இது வந்து 4 கிலோமீட்டர். இது வந்து நாளைக்கு லேண்டிங், ஏன்னா ஆர்டிமிஸ் லேண்டிங் வந்து போல், அப்போலோ வந்து போன வந்து ஈக்குட்டோரியல். அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஈக்குட்டோரியலில் தான் அப்போலோலாம் லேண்டிங்கில். இப்போ நம்ம போல், சவுத் போல், அந்த மாதிரி போல் சைடு லேண்டிங்கில் தான் ஆர்டிமிஸ். அதுக்கு இந்த ஃபோட்டோஸு, இந்த டேட்டாஸு, இன்னும் டெட்ராபைட்ஸ் டேட்டா கொண்டு வந்திருக்காங்க. ஃப்ளைட் கம்ப்யூட்டர்ஸ் 5 கம்ப்யூட்டர் உள்ளே இருக்குது, அதெல்லாம் ரிடண்டன்சியோடு இருக்குது, எல்லாம் எடுத்து வந்திருக்காங்க. இந்த டேட்டாலாம் அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல லேண்ட் பண்ண போகிறாங்க, ஆர்டிமிஸ் 4 போய் அந்த மூணில் லேண்ட் பண்ண போகிறப்ப எந்த இடத்துல லேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முடிவு பண்ண போகிறாங்க. இப்படி தான் இப்போ அப்போலோ 8 இதே தான் பண்ணுச்சு, எங்கே அவங்க ஃபர்தர் லேண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்கு. அதே மாதிரி இதையும் டிசைட் பண்ண போகிறாங்க. ஆர்டிமிஸ் 4 மாதிரியான ஒரு பிரம்மாண்ட திட்டத்துக்கு ஒரு வாசலை திறந்து விட்டிருக்கிறது ஆர்டிமிஸ் 2 அப்படின்றத என்னால புரிஞ்சுக்க முடியுது. நன்றி திரு இளங்கோவன், இவ்வளவு நேரம் எங்களோட இணைஞ்சு நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை பகிர்ந்தமைக்கு.